வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரித்தன்யாவுடைய மரணம் தமிழ்நாடு மக்களை எந்த அளவுக்கு உலுக்கி போட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள மேலும் ஒரு வரதட்சணை கொடுமையால் நடந்த மர்ம மரணம். அதுதான் கவிதா. ஆனா, ரித்தன்யாவுடைய வழக்குல ஏகப்பட்ட ட்ராக்ஷன் கிடைச்சது. ஒரு மீடியா வெளிச்சம் கிடைச்சது. இன்ஃபாக்ட் கிளியர் கட்டா எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா, அந்த பொண்ணு வந்து ஆடியோ வாய்ஸ் மெசேஜஸ் தொடர்ந்து ஆடியோ வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பியிருக்கிறா அவங்க அப்பாவுக்கு. என்னுடைய சாவுக்கு வந்து இவங்க தான் காரணம். இவங்களுடைய கொடுமை, டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் இறந்து போயிட்டேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறா. அந்த வழக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்னு நெறைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அ அந்த குடும்பத்துக்கு எதிரான ஆதாரங்கள் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கவிதா விஷயத்துல பாருங்க, கேட்க வேண்டிய கேள்விகள் ஏகப்பட்டது இருக்கு. நெறைய மர்மங்கள், நெறைய மர்ம முடிச்சுகள் இருக்கு. ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கவிதா அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான பெண்ணு திருமணமான 3 மாசத்துல இறந்து போயிருக்கிறா. இத்தனைக்கும் அவருடைய கணவர் ஒரு ராணுவத்தில் பணி செய்யக்கூடிய மருத்துவர். ராணுவத்துல மேஜரா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தந்தையுடைய பேட்டியை பார்க்க நேர்ந்தது. அவ்ளோ வருத்தப்பட்டு அவர் பேசுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எனக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. ஒரு பக்கம் கவிதாவுடைய கதையை அவர் சொல்லும் பொழுது, நமக்கு 2 பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சடார்ன்னு மூஞ்சில அடிச்ச மாரி 2 பெரிய விஷயங்கள் நம்மளால உணர முடியுது. எவ்வளவுதான் படிச்ச பெண்களா இருந்தாலும், எவ்வளவுதான் மாடர்ன் பெண்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் தைரியமான பெண்களாக இருந்தாலும், தொடர்ந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் தாக்குதல்களை தொடுக்கும் பொழுது, எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களா இருந்தாலும், அவங்களுக்குள்ள ஒரு பலவீனம் ஏற்படும். நெறைய விஷயங்கள அவங்கள தனக்கு தானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனநிலைக்கு கவிதா என்கிற தைரியமான பெண், இத்தனைக்கும் ஹைகோர்ட்ல வக்கீல் அந்த பெண். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத மேலும் இந்த காணொளியில பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாருங்க, கவிதாவுடைய அப்பா தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவர் இன்டர்வியூல சொல்லும்பொழுது சொல்றாரு, "மாப்பிள குடும்பத்த என் சொந்த குடும்பம் மாரி நெனச்சேன். மாப்பிள்ளைய என் சொந்த பிள்ளை மாரி நெனச்சேன். நம்ம வீட்டு புள்ள அடம் பிடிச்சு ஏதாவது விஷயம் கேட்டா நம்ம வாங்கி தர மாட்டோமா? அது மாரிதான் மாப்பிள்ளை கேட்கிற ஒவ்வொன்னுத்தையும் நான் வந்து வாங்கி குடுத்தேன். ஏன்னா என் புள்ள சந்தோஷமா இருக்கும் அந்த வீட்ல. அப்படின்னு நம்பி தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. ஆனா, மாப்பிள்ளை ஓம் நாகார்ஜுன் உடைய தரப்புல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும், அந்த மாப்பிள்ளையும் சரி, அந்த பெண்ண ஒரு ஏடிஎம் மெஷின மட்டும் தான் பார்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய நரேஷன்ல இருந்து நமக்கு தெரிய வருது. கல்யாணம் ஆன 3 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு பக்கம் மாமியார், மாமனார் உடல் ரீதியான டார்ச்சரும் குடுத்திருக்கிறாங்க. அந்த பொண்ண பாடி ஷேம் பண்ணியிருக்கிறாங்க. வீட்ல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணை நிறுத்திவிட்டு, இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாத்ரூம் முதல் கொண்டு நீ கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெறைய பேர் கேட்கலாம், இதெல்லாம் என்ன பெரிய ஹராஸ்மென்ட்டா? எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. நம்ம வீட்டு பாத்ரூம நம்ம கழுவுனா என்ன தப்பு? அப்படின்னு கேட்கலாம். ஆனா, இந்த பெண் வீட்டுக்கு வந்தோனே, வீட்ல பணி செய்யக்கூடிய அந்த பெண்ண நிறுத்திட்டு, இதெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணுடைய உளவியல் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவள பாடி ஷேம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கலாம் ஆர்மி ஃபேமிலி. நாங்கலாம் எப்படிப்பட்டவங்க? நீங்கலாம் என் கால் தூசு கூட பெற மாட்டீங்க. அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம எரோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் உடல் ரீதியாக சோர்வுற்ற அந்த பெண்ணு, மருந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாப்பிள்ளை இன்னொரு பக்கம், நான் குடுக்குற மருந்த சாப்பிடு அப்படின்னு இவளுக்கு தொடர்ந்து மருந்து குடுத்திருக்கிறான். அவங்க அப்பா ஒரு காணொளியில பதிவு பண்றாரு. கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போன இடத்துல இவளுக்கு ஏதோ மருந்து குடுத்திருக்கான். அவ வந்து WhatsAppலயே கேட்கிறா, "எனக்கு என்னடா மருந்து குடுத்த? எனக்கு மயக்கமா வருது" அப்படின்னு சொல்றா. அப்போ தொடர்ந்து அவன் கூட இருக்கும் பொழுதெல்லாம் அவள் வந்து அப்போ தொடர்ந்து அவன் கூட இருக்கும்போதெல்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போது. ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கிறா. ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கிறா அப்படின்னா, ஒரு பக்கம் உடல் ரீதியான சோர்வு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியான தாக்குதல். கல்யாணம் ஆன 3 மாசத்துல சொல்லியிருக்கிறான், "நீ எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல தான் சாவ" அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாடி ஷேம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து செயற்கை முறையில தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவகிட்ட பேசியிருக்கிறான். இது எல்லாத்தோடைய வெளிப்பாடு என்னன்னா, கவிதா தன்னுடைய தோழிகளுடன் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள். எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் கவிதா சொல்லியிருக்கா, என்ன பொதுவெளியிலயும் மனைவியாக அங்கீகரிக்கல. அந்தரங்க வாழ்க்கையிலயும் எனக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் அங்கீகரிக்கல. ஐ அம் ஸ்டில் எ வெர்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கா.
அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கும் ஒரு காரணத்த கவிதாவுடைய தந்தை சொல்றாரு. அந்த பையனுக்கு இந்தூரை சேர்ந்த பிராச்சி மிட்டல் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஏதோ கனெக்ஷன் இருக்கு. இந்த கல்யாணம் ஆன 3 மாசத்துல அந்த பெண்ணுகிட்ட அதிக நேரம் இவர் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,08,000 செகண்ட்ஸோ என்னமோ அவர் கால் ரெக்கார்ட்ஸ பார்த்து சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுல கால்வாசி கூட என் பொண்ணுகிட்ட அவர் பேசல. அப்ப இவருக்கு யாரு பொண்டாட்டி? எதுக்கு இந்த பெண்ணோட அடிக்கடி இவர் தொடர்புல இருக்கிறாரு? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த குடும்பமும் சேர்ந்து இந்த மாப்பிள்ளையுடைய பொய்கள்ல கை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் பாத்தீங்கன்னா, இவர் ஆபரேஷன் சிந்தூர்ல வொர்க் பண்றாரு. ரகசிய தகவல்கள்லாம் பரிமாறிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை ஏமாத்தி அந்த பெண்ணுடைய செலவுல லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க ஆபரேஷன் சிந்தூர் மூலமா ஒரு தீவிரவாதிய புடிச்சுட்டோம். அதனால என் கணக்கெல்லாம் முடக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபீஸையும் இந்த பொண்ணு கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இப்படி வெவ்வேறு காரணங்கள் சொல்லி கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய்க்கு மேல கவிதாவுடைய அக்கவுண்ட்ல இருந்து அவர் எடுத்திருக்கிறாரு. ஹைதராபாத்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு ஹைதராபாத் வேணாம். எனக்கு ஜபல்பூர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு ஜபல்பூருக்கு கவிதாவ கூட்டிட்டு போயிருக்காரு தனி குடித்தனம் பண்ண. தனி குடித்தனம் வைக்கிறதுக்கான செலவையும் கவிதாவுடைய அப்பா தலையில கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13,00,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக பொருட்கள், சாமான்கள் வாங்கி குடுத்தேன்னு அவர் சொல்றாரு. 40 மிதியடி வாங்கியிருக்கிறாங்கங்க. வீட்ல என்ன 20 வாசப்படியா இருக்கு? மாத்தி மாத்தி போடணும்னா கூட 20 வாசல்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடா? ஒரு மிலிட்டரில குடுக்கக்கூடிய அக்காமடேஷன் எப்படி இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியாதா? அப்ப எதற்கு இவ்ளோ ஏன் இவ்ளோ செலவு பண்றாரு? இவர் 1 குடும்பம் நடத்துறாரா? 2 குடும்பம் நடத்துறாரா? அப்படிங்கிற கேள்விய அவங்க அப்பா கேட்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா ஆரோக்கியமா இருந்த கவிதா, இங்கிருந்து கணவனோட ஜபல்பூருக்கு கிளம்பி போறாங்க. ஆரம்பத்துல இருந்தே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, புருஷனோட நம்ம தனி குடித்தனம் போறோம். என்னதான் மாமியார், மாமனார் டார்ச்சர் பண்ணாலும், கணவர் நம்மகிட்ட அன்பா இருக்கிறாரு, அனுசரணையா இருக்கிறாருன்னா, பல பெண்கள் அத பொறுத்துக்கிட்டு போகக்கூடிய மனநிலைக்கு வருவாங்க. ஆனா இங்க கணவரே சரியில்லையே! எவ்ளோ கனவுகளோட அந்த பொண் ஜபல்பூருக்கு கிளம்பி போயிருப்பா? ஆனா அப்படி போன பெண்ண, இடையில ஏர்போர்ட்ல ஹைதராபாத்ல டிரான்சிட் ஃபிளைட்டாம். டிரான்சிட்க்காக கிட்டத்தட்ட 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஹைதராபாத்ல அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல கூட, நான் ஏதோ ஆர்மி அவுட் போஸ்ட்க்கு போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு, இந்த ஆளு வேற எங்கேயோ போயிருக்கிறாரு. 6 மணி நேரம் கவிதா ஹைதராபாத் ஏர்போர்ட்ல தனியா இருந்திருக்கா. இது சம்பந்தமா தன்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தர் கிட்ட அவ சொல்லியிருக்கா. எங்க போனாருன்னே தெரியல. போன் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கதா அவங்க அப்பா பதிவு பண்றாரு. ஜபல்பூர்ல போய் இறங்குன கவிதா, அன்று இரவு 8:30 மணி வாக்குல அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கிறா. நாங்க ஜபல்பூர் வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. நீங்க மாத்திரைய போட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுதான் கவிதா அவங்க அப்பா கிட்ட பேசின கடைசி வார்த்தை. அதுவரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருந்த பெண்ணுக்கு, திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? திடீர்னு எப்படி உடம்புல வலி வந்தது? திடீர்னு எப்படி ஆரோக்கியமான இருந்த பெண் ஒரு மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ்ல நடைப்படம் மாதிரி வென்டிலேட்டர்ல போடுற அளவுக்கு மோசமானா? அந்த இடைப்பட்ட கப்புள் ஆஃப் ஹவர்ஸ்ல என்ன நடந்தது? இப்படி எத்தனையோ கேள்விகள். கவிதாவோட அப்பா புலம்புறாரு. நான் கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்க போனா, போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா உங்க பெண் ஜபல்பூர்ல இறந்தாங்க. அதனால நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுங்க அப்படின்னு சொல்றாரு. கவிதாவுடைய அப்பாவுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, என் பொண்ணு இறந்து போயிட்டா. நல்லா இருந்த பெண்ணு 8:30 மணிக்கு என்கிட்ட நல்ல விதமா பேசின பொண்ணு, அடுத்த சில மணி நேரங்கள்ல எனக்கு தகவல் வருது, என் பொண்ணு நடைப்படமா கிடக்கா. நான் ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம வென்டிலேட்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க. என் மனநிலைய யோசிச்சு பாருங்க நான் எப்படி இருந்திருப்பேன்னு. எனக்கு பாஷையும் தெரியாது. அந்த ஊர்ல போய் அவங்க ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல என்ன பேசுறாங்க, போலீஸ் தரப்புல என்ன பேசுறாங்க, எதுவுமே எனக்கு என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. என்னால அத டைஜஸ்ட் பண்ணி அத ப்ராசஸ் பண்ணவும் என்னால முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தத பயன்படுத்திக்கிட்டு, அவசர அவசரமா இவங்க போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, உடனே கவிதாவோட பாடிய இங்க சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கேட்டா ரொம்ப பெருந்தன்மையா, "உங்க வீட்டு பொண்ணு தானே, உங்க முறைப்படி அடக்கம் பண்ணுங்க. நாங்க விட்டு குடுத்துறோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எவ்ளோ கேவலமான விஷயத்த இந்த மாப்பிள்ளையோட குடும்பம் பண்ணியிருக்கு பாருங்க. கவிதாவோட இறுதிச் சடங்குக்காக அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வரவழைச்சிருக்காங்களாம். சம்மந்தி ஃபோன் பண்ணி கவிதாவோட அப்பா தட்சிணாமூர்த்திட்ட சொல்றாராம், "எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்க பாத்துக்கங்க" அப்படின்னு சொல்றாராம்.
அது மட்டும் இல்ல, கவிதாவுடைய பாடிய அங்கேருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ரூ. 74,000 ஆச்சு. இதுல உங்க பங்கு பாதிய ரூ. 35,000 எப்ப குடுக்க போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருக்கிறேன். கவிதா இறந்த சோகம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, கவிதா இறந்தோன்ன பாருங்க, ரொம்ப சாமர்த்தியமா, கவிதாவோட ஆதார் கார்டு தேவ. அங்க ஆர்மி கன்டோன்மென்ட்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆதார் கார்ட இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. இத வச்சு வாரிசு சர்டிபிகேட்டுக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்கிறாராம். இவ்வளவையும் பண்ணிட்டு, கவிதாவுடைய அப்பா வாங்கி குடுத்த கார்ல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த குடும்பம் சுத்திக்கிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. என் பொண்ணு போனதுக்கு நான் அழறதா, இல்ல இந்த குடும்பத்த தூக்கி உள்ள வைக்கிறதுக்காக நான் போராடுறதாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எவ்ளோ மனசுல வேதனையும், பாரமும் இருந்தா அவங்க அப்பா அப்படி பேசியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. கவிதாவுடைய மரணத்துல ஒரு சமூக ஆர்வலரா மட்டும் இல்லாம, ஒரு மருத்துவராவே எனக்கு நெறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா, மாப்பிள ராணுவத்துல மேஜரா இருக்கிறாரு. அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட மர்ம முடிச்சுகள். அந்த கேள்விகள்லாம் இந்த காணொளியில நான் வைக்கப் போறேன். இதற்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா, கவிதாவுடைய அப்பாவுக்காக, கவிதாவுடைய குரலாக, கவிதாவோட அப்பாவுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணும். இந்த சமூகம் சப்போர்ட்டா இருக்கணும். இந்த கேள்விகள தொடர்ந்து கேட்கணும். கேள்வி நம்பர் 1. கவிதாவுக்கு உடம்பு சரியில்லன்னு மாத்திரை எல்லாம் குடுத்திருக்காங்க. அப்படி என்ன மாத்திரை குடுத்தாங்க? அந்த மாத்திரையுடைய டீட்டெயில்ஸ் என்ன? கவிதா இங்கேருந்து ஜபல்பூர் கிளம்பி போகும்போது அவங்க கொண்டு போன ஹேண்ட் பேக் எங்க? அப்படி கவிதா ஏதாவது ஜர்னல் கிர்னல் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. டைரி ஏதாவது எழுதுறாங்கன்னா, அவங்களுடைய பெர்சனல் ப்ராப்பர்ட்டீஸ் எங்க? இத போலீஸ் எப்போ கைப்பற்ற போகுது? கேள்வி நம்பர் 2. திருமணத்துக்கு முன்பாகவே இந்த நாகார்ஜுனுக்கு 2 தடவ நிச்சயதார்த்தம் நடந்து அது நின்னும் போயிருக்கு. காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்களுடைய வரதட்சணை டார்ச்சர் தாங்காம, இவங்க ரொம்ப பிச்சு பிடுங்கலா இருக்கிறாங்க. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் 2 முறை திருமணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உண்மைய மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இத மூடி மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? 3வது, இந்தூரை சேர்ந்த பிராச்சி மிட்டல் யார்? இவரோட தொடர்ந்து இந்த நாகார்ஜுனா எதுக்கு பேசணும்? லட்சக்கணக்குல கொண்டு போய் பணத்த இந்த பெண்ணுக்காக ஏன் செலவழிக்கணும்? இவருக்கும் பிராச்சி மிட்டலுக்கும் என்ன சம்மந்தம்? ஏற்கனவே இவர் பிராச்சி மிட்டல திருமணம் செஞ்சிருக்கிறாரா? அவங்களுக்கு ஏதாவது வாரிசுகள் இருக்கா? இந்த உண்மைய மூடி மறைச்சு தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களா? கொஸ்டின் நம்பர் 4. ஹைதராபாத்துக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும் பொழுது, இல்ல எனக்கு அது வேண்டாம். எனக்கு ஜபல்பூர் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு ஜபல்பூருக்கு தனி குடித்தனம் போறதுக்கான காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் பிராச்சி மிட்டல் இருக்கிறார்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதாவது பிளான் போட்டிருக்காங்களா? இந்த பிராச்சி மிட்டல் அப்படிங்கிற கேரக்டர் இன்னும் யாரு, என்ன அப்படிங்கிற டீடைல்ஸே வெளியில வரல. அடுத்த கேள்வி, மாப்பிள்ளையோட சேர்ந்து அவருடைய குடும்பமும் பொய் சொல்லியிருக்குது. ஆபரேஷன் சிந்தூர்ல ஒர்க் பண்றாரு. அதுக்காக லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிப்பூர்ல போஸ்டிங் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, நாகார்ஜுனுடைய உயர் அதிகாரி இதெல்லாம் மறுத்திருக்கிறாரு. இதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக இவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க? என்ன உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க? வெறும் பணம் சுரண்டுறது மட்டும் தான் காரணமா? இல்ல இதுக்கு பின்னால வேற ஒரு காரணம் இருக்கா? அப்ப ராணுவத்தையே இவர் தவறாக சித்தரித்திருக்கிறார். இவரோட கபட நாடகத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்னா, ராணுவம் இத சீரியஸா அணுகி இவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? இங்க இருந்து அவங்க ஜபல்பூருக்கு கிளம்பி போகும்பொழுது நடுவுல கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஹைதராபாத்ல டிரான்சிட் பிளைட்டுக்காக, கனெக்டிங் பிளைட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கவிதாட்ட எங்க போறேன்னு சொல்லாம நாகார்ஜுன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு. இவர் எங்க போனாரு? எதுக்காக போனாரு? ஒருவேளை கவிதாவை குளோஸ் பண்றதுக்கான திட்டம் அங்கே தீட்டப்பட்டதா? அதற்கான கருவிகள் அங்கே பெறப்பட்டதா? இது சம்பந்தமா ஏர்போர்ட்ல இருந்து உறவுக்கார பெண் ஒருத்திகிட்ட பேசும்பொழுது கவிதா சொல்லியிருக்கிறா. இந்த மாரி நான் தனியா இங்க இருக்கேன். இவர் எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு. இதை உணர்ந்த நாகார்ஜுனா கவிதா இறந்த பின்பு இறுதிச் சடங்கு நடக்கும் பொழுது அதே பெண் கிட்ட வந்து வலுக்கட்டாயமா பேசி கேஷுவலா சொல்லியிருக்காரு. இல்ல, இல்ல கவிதா உங்ககிட்ட பிராங்க் பண்ணா. நான் அங்க தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எத மறைக்க நாகார்ஜுனா முயற்சி பண்றாரு? ஜபல்பூர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 8:30 மணி வாக்குல கவிதா அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கிறா. நாங்க ஜபல்பூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்க. நான் காலையில பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இதற்கு அப்புறம் தான் சம்பவம் நடந்திருக்கு. கவிதாவோட அப்பா அங்க போனோனே, சம்மந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நாங்க தொடர்ந்து அவங்கள கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். என் பையனையும், மருமகளையும். ஆனா அவங்க ஃபோனையே எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாமே நார்மலா இருந்ததுன்னா, ஃபோன எடுத்து பேசுறதுக்கு என்ன தயக்கம்? அப்ப 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு.
கவிதா வலியில துடிச்சா, உடனே நான் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கர்னல கூப்பிட்டு அவள கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நாகார்ஜுன் சொல்றாரு. இதுலயே எவ்வளவு முரண்பாடுகள் பாருங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக உதவி செய்த கர்னல் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பார்க்கும்போது கவிதா பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாகார்ஜுன் என்ன சொல்றாரு? வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. சரி நீங்க மருத்துவர் தானே, நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, அவ என்ன வலி ஏது அப்படின்னு சொல்லல. அதனால நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியல. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தது பாத்தீங்கன்னா, அதிகாலையில கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு தான் ஹாஸ்பிடலோட பதிவேடுல டைம் ஆஃப் அட்மிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இடைப்பட்ட இந்த 2 மணி நேரத்துல அவர் என்ன செஞ்சாரு? கவிதாவுடைய போனு அப்படியே ரொம்ப கிளீனா இருக்கு. அதாவது ஒரு வாரத்துக்கு போனையே பயன்படுத்தலைன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல லாகின் பண்ணி, அவங்களோட சாட்ஸ், அவங்களோட இமெயில்ஸ், அவங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்காங்க. கவிதாவோட போனுக்கு ஆக்சஸ் இருக்கிறது அவருடைய கணவருக்கு மட்டும் தான். அப்ப கவிதா போனுக்குள்ள போய் இதெல்லாம் நீக்க வேண்டிய, இதெல்லாம் கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எத மறைக்கிறதுக்காக நாகார்ஜுனா இத்தனையும் பண்ணியிருக்காரு. ராணுவ ஹாஸ்பிட்டல்ல குடுத்த டெத் சர்டிபிகேட் படி பாத்தீங்கன்னா, கவிதாவுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தது, டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கவிதா மிகவும் ஆரோக்கியமானவள். அவருக்கு எந்த நோயும் இல்லன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அது எப்படி 3 மாசத்துல ஹார்ட் டிசீஸும், டைப் 2 டயபெட்டிஸும் வரும்? அப்படிங்கிற கேள்விய எழுப்புறாரு. ஆனா இன்னொரு பக்கம் கவிதா மரணத்துக்கு அப்புறம் அங்க அரசு ஆஸ்பத்திரியில் நடந்த போஸ்ட்மார்ட்டத்துல சொல்றாங்க, கவிதாவுடைய தலையில முன்னாலயும், பின்னாலயும் பலமா அடிபட்டு இருந்தது. கடுமையான ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிபடுற அளவுக்கு அங்க என்ன வயலன்ஸ் நடந்தது? ஜபல்பூர்ல கவிதாவும் அவ கணவரும் தனியா இருந்திருக்காங்க. கவிதாவுக்கு இந்த அளவுக்கு பலமா அடிபட்டிருக்குன்னா, இவங்க நடுவுல என்ன நடந்தது? வாக்குவாதம் நடந்து அது கைகலப்பா மாறி நாகார்ஜுனா பிசிக்கலா அவங்கள அபியூஸ் பண்ணியிருக்காரா? அந்த வன்முறை தாங்காம தான் கீழ விழுந்து கவிதா இறந்து போயிருக்காங்களா? அப்போ வன்முறை நடக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தது? ஹைதராபாத்ல கிட்டத்தட்ட 4, 5 மணி நேரம் கவிதாவ தனியா விட்டுட்டு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள இது சம்பந்தமாக ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டதா? நாகார்ஜுனா பற்றி ஏதாவது முக்கியமான உண்மையை கவிதா கண்டுபிடிச்சுட்டாரா? அதனால நாகார்ஜுனா தன் குட்டி எங்க வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக கவிதாவுடைய வாய அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரேடியா அவ மூச்சையே நிறுத்திட்டாரா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு இந்த வழக்குல. பாவம் மொத்த மனுஷனா அந்த பெண்ண பறிகொடுத்துட்டு அந்த தகப்பன் படக்கூடிய அந்த வேதனைய பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவிதாவுடைய தந்தைக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகளை கொன்றவர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி குடுக்கணும். அதுதான் அவருக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். போன பெண் திரும்ப வரமாட்டா. ஆனா அந்த ஆறுதல் அவருக்கு கிடைக்கணும்னா, அவருக்காக நாமெல்லாம் குரல் கொடுக்கணும். கவிதாவுடைய குரலாக இந்த சமூகம் இருக்கணும். கவிதாவுக்காக நாம நியாயம் கேட்கணும். ஏன்னா மீண்டும் ஒரு ரித்தன்யாவோ, கவிதாவோ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது.